ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து செம்ம டென்ஷனாக வந்து வராருங்க. செம்ம டென்ஷனாக எதுக்காக வந்து வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா வந்து நம்ம பர்த்டே வந்து செலிப்ரேட் வந்து கிராண்டாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து நம்ம பர்த்டே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கா வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்னடா ஏதுடான்னு கூட யாருமே வந்து நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க. நம்ம வெண்பா செல்லக்குட்டி வந்து கேட்டாலுமே வந்து நம்ம என்னுடைய பர்த்டேலாம் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது, உன்னுடைய பர்த்டே மட்டும்தான் இங்கே வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பாவே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அப்படி வந்து மல்லிக்கிட்ட வந்து வெண்பா வந்து சொல்லும்போது இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து அப்பாவுடைய பர்த்டே வந்து நம்ம வந்து பயங்கர கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பணம் வேணும். பணம் இல்லாமல் வந்து ஒரு இதுவும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பணத்துக்காக வந்து நம்ம மல்லி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கேட்ரிங் சர்வீஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15,000 சம்பளம். 15,000 சம்பளன்ற போது சும்மாவாக இருக்க முடியும். கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் வந்து போயிடுவாங்க. சரி ஓகே, அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சாம்பிளுக்காக வந்து இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டை வந்து நம்ம மல்லியை வந்து சமைச்சும் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுட்டை வந்து சமைச்சு கொடுத்ததுமே வந்து அவங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ஃபுட்டே வந்து மெனுவில் வந்து போட்டுருவோம். இந்த கெட் டுகெதர் பார்ட்டி வந்து நான் வந்து பயங்கர கிராண்டாக வந்து பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி பர்த்டே பார்ட்டியை வந்து கிராண்டாக வந்து பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி என்னுடைய கெட் டுகெதர் பார்ட்டியும் வந்து நல்லா செலிப்ரேட்டாக உங்களுடைய பார்ட்டின்னு சொல்லி வந்து நினச்சிக்கோங்க. இந்த பார்ட்டியை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிளைண்ட் வந்து சொன்னதை நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 15,000 காசையும் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. காசை வந்து வாங்கினதுமே வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து நீங்கள் வந்து சமைக்கிறதா வரும். நீங்கள் வந்து சாம்பிள் கொடுத்ததே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இப்போ வந்து நீங்கள் பணத்தை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சமைச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே, சொன்னதை நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் வந்து பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து சமைச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு வந்து போக மாட்டேன், நான் உங்களுக்கு வந்து எந்த நம்பிக்கை துரோகமும் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே, எனக்கு வந்து உங்கள் மேலே வந்து ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, அதுக்கு மேலே வந்து உங்கள் பெரியம்மா மேலேயும் வந்து நம்பிக்கை இருக்குது, அவங்கக்கிட்ட எந்த விஷயத்த சொன்னாலுமே வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு நம்ம மல்லிக்கிட்ட வந்து சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, மல்லி வந்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மல்லி வந்து நல்லா தான் வந்து சமைப்பாங்க. ஆனால் அதை கெடுக்கிறதுக்காகவே வந்து இந்த ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த பிளான் வந்து என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.